என்ன அநீதி! தினம் ஒரு புது வரி, சொத்து பெருமுதல், குத்து, வெட்டு, மானபங்கம் எல்லாம் இந்த பாண்டியர்களுக்குத்தான். வீரமார்த்தாண்டரே, உமது சகோதரன் மதனனிடம் நாங்கள் படும் துன்பம் கொஞ்ச நஞ்சமல்லவே. இந்த பாவியுடன் எங்களை காட்டிக் கொடுத்து விட்டு நீர் யுத்தம் செய்ய போனது போதும். சாமே 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 யாவுந்தமே ஜகநீதிலே ஆண்டவன் முன்னாலே யாவுந்தமே ஜகநீதிலே சமமே யாவும் சமமே சமமே அறிவாயுதனே யாவும் சமமே ஜகநீதிலே ஏழை தானமுளான் என்னுமோர் வேதம் ஏழை தானான் என்னுமோர் வேதம் அறிவுளோர்கள் கொள்ளாரே அறிவுள்ளோர்கள் கொள்ளாரே யாவும் சமமே ஜகநீதிலே ஆண்டவன் முன்னாலே யாவும் சமமே ஜகநீதிலே எளியவர் தம்மே எவரும் காப்பதுவே கடமையாகும் புவிமேலே இந்த சிவாயுதை நலமிக பேட்டரும் நீ தவறாதே இப்போதே இப்போதே நீ தவறாதே இப்போதே யாவும் சமமே ஜகநீதிலே ஆண்டவன் முன்னாலே யாவும் சமமே ஜகநீதிலே. வாஸ்தவம். எப்படி இன்றைய போட்டியில் இளவரசன் கிரிதரன் முதலியவர்களுடைய கண்மூடித்தனத்தை போக்குவேன். இது வெற்றி. நமது அதிவீர வீர கிரிதரம் பிரபுவுக்கும் பாண்டிய பிரபு சந்தனத்தேவருக்கும் இந்த பாண்டியனுக்கு ஆள்கட்டு அதிகம் போல் இருக்கிறதே. அதிகம்தான், இருந்தாலும் என்ன பிரயோஜனம்?
அதற்கட்டும், இவன் யார்? இவன் ஒரு பாண்டி பிரபு, ஆனால் ரொம்ப அல்பன், விஷமி. பாண்டியர்களை நமக்கு விரோதமாக கிள்ளிவிட்டுக் கொண்டே இருப்பவன். அப்படியா? இவனை நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நமது கிரிதரர் இவனுக்கு சீட்டு கொடுத்து விடுவார், இல்லையா காட்டா? சபையோர்களே, இந்த இறுதிப் போட்டியில் போட்டி போடும் வீரர்களுக்கு ஒரு தனிப்பெருமை நெடுநாளாக இருந்து வருகிறது. அதன்படி அவர்களுக்கு நமது இளவரசி அல்லது தாங்கள் விரும்பும் வேறு எந்த ஸ்திரீகள் கையினாலும் ஆசித்திலகம் பெற உரிமையுண்டு. அப்படியானால் இந்த பாண்டியனுக்கு கூட நான் திலகமிட வேண்டுமோ? நான் விரும்பினால் தானே தங்களுக்கு அந்த கஷ்டம். ஏன், சோமநாதர் சொன்னதை தாங்கள் சரியாக கவனிக்கவில்லை போலும். என் இஷ்டம் போலல்லவா அது? நீ ஜெயத்துடன் திரும்பினாத்தான் நம்ம பாண்டியருக்கு பெருமை உண்டு. சந்திரத்தேவரே, நல்ல வேளை. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். இல்லை, இன்று அவருக்குத்தான் நல்ல காலம். என் கத்தியில் சுனையில்லாமல் இருந்தது அவருடைய அதிர்ஷ்டம்தான். இல்லாவிடில் இளவரசியின் நேரம் வேறு காதலனை தேட வேண்டி நேர்ந்திருக்கும். பாவம், அழகுக்கு தகுந்த குணமில்லை என்றே வருத்தப்படுகிறேன். போக்கிரித்தனமாக அல்லவோ பேசுகிறான். காட்டுமராண்டித்தனமாய் பேசாதே. ஆனால் எங்களிடம் சில புதிய குணங்கள் உண்டு. உதாரணமாக, வீரமார்த்தாண்டர் இல்லாததால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான அடிமை குணம். நீங்கள் எங்களை சரியாக கவனிக்க வேண்டும். எங்களை கண்டுபிடிப்பது சுலபம். எந்த சேரன் காலடியிலாவது பாருங்கள். நீர் ராஜநிந்தனையாக ஒன்றும் பேசுகிறீர். தாராளமாக நாக்கை கொஞ்சம் உள்ளடக்கி பேசுவதே மேல். அதுதான் எனக்கு வழக்கம் இல்லை. இளவரசே, வீரமார்த்தாண்ட மன்னர் இங்கு திரும்பி வரும் வழியில் காளிங்கராயன் பிடித்து சிறை வைத்திருக்கிறார். வீரமார்த்தாண்டன் சிறையில்? ஆம், அதுவும் 1 கோடி பொன் பணையும் கட்டினால் தான் விடுவாராம். தம்பி, என்ன ஆபத்து பாரு. இதெல்லாம் என்னத்துக்கு காலம்னு உனக்கு புரியுதா? நம்ம வீரமார்த்தாண்ட ராஜாவை காளிங்கராயன் பிடிச்சு வச்சுக்கிட்டு
கோடிகள் கொடுத்தாதான் விடுவேன் என்கிறாராம். இந்த பணத்திற்காக நம்ம மகனராஜா தலைக்கு 10 வராகன் வீதம் வரி போட்டிருக்காரு. அது உடனே செலுத்தி விடணுமாம். இல்லாட்டி போனா யாரா இருந்தாலும் தயவு தாட்டாமே தண்டனை தான். ஏய் பாண்டியா, வீரமார்த்தாண்டர் அப்படி புரட்டினார், இப்படி கழற்றினார் என்றெல்லாம் வாய் வீச்சு வீசினாய். எங்கே எடு அவருக்காக போட்ட வரியை? ஐயோ கடவுளே, அவருக்காக உயிரை கூட கொடுக்கலாமே. ஆனா என்னிடம் இருந்ததையெல்லாம் தாங்கள் தானே வரிக்காக கொண்டு போனீர்கள். என்னிடம் சல்லி கூட கிடையாது. என்ன செய்வேன்? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? ஒரு கால் ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். டேய், இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சேரட்டும். ஏன் இந்த கிராமத்தில் இருக்கும் பூரா சாமான்களையும் கைப்பற்றுங்கள். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. வீரமார்த்தாண்டர் சிக்கிக் கொண்டதும் ஜனங்கள் தவிக்கிறதும் என் மனதையே அறுக்கிறது. நீங்க மட்டும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சேரங்கள்லாம் என்ன கதுவா போறான்னு பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன இருந்தாலும் பாண்டியன் பாண்டியன் தான், அதுல என்ன சந்தேகம்? ஷாபாஷ், நீ தைரியசாலிதான். வா. பாண்டிய பதரே, உன் பெயர் என்ன? மாயன். ராஜா வேட்டையாடும் இந்த காட்டில் வேட்டையாடினால் உயிர் போய்விடும் என்று உனக்கு தெரியாது? தெரியும். ஆனால் இப்படி செய்யாவிட்டால் பசியினால் உயிர் போய்விடும் என்பதும் தெரியும். மூடு வாய். உன்னை போன்ற திருட்டு பசுமல் வார்த்தைக்கா? என்ன கொண்டுதான் போட்டுடு. நான் சொல்றதை முதலில் சொல்லித்தான் தீருவேன். இப்ப உங்க சித்திரவை தான் செய்யுங்க. ஆனால் வீரமார்த்தாண்டர் தப்பிச்சு திரும்பி வந்தால் ராஜநீதியில் குறிக்கிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதை துர்விநியோகம் செய்வதில் உனக்கும் மதனனுக்கும் இருப்பதை விட அதிகமாகவே தான். நல்லது. இன்றிரவு சேரர்கள் கூடும் சபையில் இளவரசரிடம் இந்த சமாச்சாரத்தை இப்படியே தெரிவிக்கிறேன். இன்று சேரர்கள் சபை கூட போகிறதோ? நல்லது. மதனன் அளவுக்கு மிஞ்சி போகிறான் என்பதை ஒருவர் அவனுக்கு எடுத்துக் காட்ட வேண்டும். இன்று நான் அங்கு வருவதாக சொன்னேன் என்று சொல். அவ்வளவு தைரியம் உண்டா உனக்கு? சேரர்கள் சபைக்கே வந்தா உன்னை பிடித்த சனியன் கூட அங்கே வர பயப்படுமே. டேய், கொண்டு போங்கள் அவனை. எதற்காக? அவன் என்ன குற்றம் செய்தான்? அரசர் காட்டில் இவைகளை வேட்டையாடியதற்காக. அது தப்பு. அவைகளை வேட்டையாடினவன் நான் தான். அவன் என் வேலைக்காரன். ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருந்து அடிக்க முடியுமா என்ற சந்தேகமா உனக்கு? ஏன், உன் கையே உனக்கு சொல்லுமே. அரசர் காட்டில் வேட்டையாடினவன் யாராயிருந்தாலும் சரி,
இளவரசருக்காகவே நான் வேட்டையாடி இருந்தாலும் இன்றிரவு நானே அவைகளை நேரில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சந்தேகம் வேண்டாம். நல்லது, பார்ப்போம். எனக்கு இன்றைக்கு உயிர் பிச்சை கொடுத்தீர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னுடனே இருந்து விடு. ஆட்சேபிப்பவனைத்தான் நாம் உடனே தூக்கில் போட்டு விடுகிறோமே, யார் ஆட்சேபிப்பது? நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக முனைந்து நின்று வரிப்பணத்தை வசூல் செய்ய வேண்டும். அதி சீக்கிரத்தில் பணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். தங்கள் சகோதரர் வீரமார்த்தாண்ட மன்னருடைய அன்புடன் கூடிய இவைகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். கடவுள் அவரை காப்பாராக. நீ ஒரு பொல்லாத யமன். அது இருக்கட்டும், இப்படி வந்து உட்கார். உட்கார் என் அருகில். இவைகளெல்லாம் சாப்பிடு. கொண்டு வா என்னும் பழங்கள். போக்கிரித்தனம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பசியும் இருக்கும். ரொம்ப பசிதான். ஏன் எனக்கு மட்டுமில்லை, இந்த பாண்டியர்களுக்கே. இந்த இளவு வரி அழுது அழுதுதான் வறண்டு போயிருக்கிறதே, பசி இல்லாமல் இருக்குமா? வரி அதிகம் என்று நினைக்கிறாய் நீ? அதிக வரி, அதிக வேலை. ஆனால் கூலிக்கோ குத்து, வெட்டு, கொலைதான். இவைகளுக்கெல்லாம் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது. சந்தனம், வீரமார்த்தாண்டரை மீட்கத்தான் வரியை கொஞ்சம் உயர்த்தினேன். அதைத்தான் சீக்கிரம் வசூல் செய்து என்னிடம் கொடுக்கச் சொன்னேன். உன்னிடம் ஏன்? அரசர்தான் தீவானை தனக்கு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறாரே, அவரை நான் அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டேன். இப்போது நான் தான் சகலமும்.
என் தமையன் சிறைப்பட்டிருக்கும் போது நான் ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று யார் சொல்ல துணிவது? கருணாகரரே நீர், பிரபாகரரே நீர். இந்த பாண்டியன் செய்தி என்ன? துரோகிகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். அற்ப பகரே, என்னையா துரோகி என்கிறாய்? சந்தேகம் இல்லாமல் நீ மட்டுமல்ல, உன் முன் உட்கார்ந்து உனக்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கும் இவ்வளவு பேர்களும் தான். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடுக்கி விழுந்தவன் தலையில் கல்லை போடுவது போல வீரமாத்தாண்டர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவர் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டு அவர் பெயரை சொல்லி இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த பாண்டியர்களை கசக்கி பிழிந்து பணம் பறிக்க பார்க்கிறீர்கள். அந்த பணத்தை கொண்டு அரசையா மீட்கப் போகிறாய்? ஒரு காலம் இல்லை. அதை வைத்துக் கொண்டு உன் ஆட்சியை நிலநாட்ட வழி தேடுவாய். அதை தடுக்க உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இன்று முதல் உனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவேன். பழிக்கு பழி வாங்குவேன். ஒவ்வொரு பாண்டியனும் சுதந்திர புருஷனாக உன்னை எதிர்த்து நின்று வீரமாத்தாண்டருக்காகவும் தன் தேசத்துக்காகவும் சண்டை போடும் முறை இதை நிறுத்த மாட்டேன். இவரை பிடிங்கள். வெட்டுங்கள். இருவரே, அவனை பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு என்று பறைசாற்றிவிடும். அவன் இன்று எவ்வளவு தீரமாக எதிர்த்து சண்டை போட்டான். அவன் தப்பி போனது எனக்கு சந்தோஷம் தானே. அந்த பாண்டியனுக்காகவா? சரி சரி, நீ போ. இது நம் அகுந்த இடம்தான். ராஜகுமாரி அந்த சமயம் சத்தம் போட்டிராவிட்டால் என் கதி அதோ கதிதான். அவள் வந்ததும் நான் கவனிக்கவே இல்லை. மதனும் தன் துரோக சிந்தையை வெளியிடும் முன்பே அங்கு வந்து அதை கேட்டு கோபமடைந்தாள் போலும். இல்லாவிடில் அவள் எனக்கு இந்த உதவியை செய்ய நியாயம் இல்லை. எது எப்படி இருப்பினும் அவள் ஒரு தேவனைப் போல வந்து என்னை காப்பாற்றினாள். போகிறது, அவளுக்கும் கொஞ்சம் ஈவி இரக்கம் இருக்கிறது. ராஜகுமாரி கூட இன்னொரு ஆள் இருந்தால பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம். வீட்டுக்கு போனால் ஆபத்து தான். இதுதான் நமக்கு வீடு. நீங்கள் போய் பாண்டிய ஜனங்களை நாளை இரவு வரும்படி செய்யுங்கள். சந்தனத்தேவனுக்கு இனி இந்த வீடு லாயக்கில்லை. அவனுக்கு கம்பி போட்ட வீடுதான் சரி. ஏய், பூரா சாமான்களுக்கு கைப்பற்றுங்கள். நீ சொல்லாவிட்டால் அவன் ஒளிந்து தப்பி ஓடுவார் என்று நினைத்திருக்கிறாயா? அவன் எத்தனை நாளைக்கு சிக்காமல் இருக்க முடியும்? என் நாய்கள்! இன்றைக்கு ராத்திரி அரவங்காட்டிலே சந்தனத்தேவன் எல்லோரும் வந்து சேருங்கள்.